ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கிறோம். இப்பதாங்க சாப்பிடுறேன். மணி என்னன்னு பாத்தீங்கன்னா மணி 5 ஆக போகுதுங்க. இப்பதான் பசங்களை கூப்பிட்டுட்டு வந்தேன். சரி, கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க செமையான சாப்பாடுங்க. எங்க வீட்டுல எறாப்பிடி போட்டு குழம்புங்க. எறாப்பிடி ரவை ரவையா இருக்கும். எறாப்பிடி போட்டு முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் செமையா இருக்குங்க. இது நான் மோஸ்ட்லி இதை செய்யவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. எங்க மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வாங்கி கொடுத்து செய்யினாங்களா, சரி சொல்லி நீங்க செஞ்சேன். நான் தூள் நசுக்க சொன்னாங்க. சரி போட்டு இது கொஞ்சம் குழம்பு வைப்போம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு மீதி வச்சிருக்கேன். எறாப்பிடி போட்டு தூள் நசுக்க சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. நான் அது தூள் நசுக்காம இன்னும் வச்சிருக்கிறேன். சரி, இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைப்போம். இன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை. சரி, நான்வெஜ்லாம் எதுவும் வாங்கலை நான். சரி, கருவாட்டு குழம்பு வச்சு லாஸ்ட்டாக மாட்டுப்பொங்கலுக்கு அன்னைக்கு வச்சதோட சரி அதனால இப்போ கொஞ்சம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க குழம்பு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் செமையாக இருக்குது குழம்பு, சூப்பராக இருக்குங்க. நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய் இப்போ தாங்க சீசன் ஆரம்பிச்சிருக்கு. நான் கடைக்கு போனேன், ஒருத்தவங்க வீட்டில் தொங்கிட்டு இருந்தது, பிடிச்சிட்டா பக்கம் இழுத்துட்டு வந்து 2 முருங்கைக்காய் இருந்துச்சு, போட்டு குழம்பு வச்சோம். செமையாக பிஞ்சாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ரொம்ப பிஞ்சின்னு கிடையாது. இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்காட்டுக்கு, அதனால் நல்லா இருக்கு. அதோட ரசம், முட்டை தாங்க இன்னைக்கு. அதான் நீங்கள் நம்ம வீட்டில் லஞ்ச், செமையான லஞ்சுங்க. நீங்கள் பூ கட்டலை இன்னைக்கு இல்லைங்க, கிட்டத்தட்ட 4-5 நாளாகவே நான் பூ கட்டலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா என்ன நேரமோ என்னமோ தெரியலங்க, ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. கையில் விரல் சுற்றி வந்துடுச்சு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. விரல் சுற்றி 2 நாளாக வலினா வலி, ஒன்றுமே என்னால் சொல்லவே முடியல. எதையுமே வேலையே தொடக்க முடிய முடியல, ஒரு வீடு கூட்ட முடியல, ஜாமான் வளைக்க முடியல, வெங்காயம் தக்காளி என்னால் அறிய முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை ரைட் ஹேண்ட் வேற வந்துருச்சா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதோட எல்லாரும் லெமன் வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஐயோ, லெமன் வச்சோடனே நான் வலிங்க, அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறேன். என்னால் ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல. அது வச்சாதான் சரியாகும், அது வச்சாதான் சரியாகும்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க இதுக்குலாம் நீ சரிப்பட்டு வராது, ஹாஸ்பிட்டலில் போய் பாரு அப்படின்ட்டாங்க. அப்போ அதோட ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்தாங்க. பரவாயில்ல, ஆனால் அது அமுங்கவும் இல்லை, அது வெடிக்கவும் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னடானா ஒரு 2 நாள் வலி இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக அமுங்கின மாரியே தான் நான் என்ன செஞ்சேன், வேலைலாம் செய்ய ஆரம்பித்தோடனே திரும்பி அது கொஞ்சம் அப்படியே வீங்க ஆரம்பிக்குதுங்க. திரும்பி அந்த பழையபடி வர ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அதோட இருக்குது. அதனால நான் நல்லா பூவே கட்டலைங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க. இது உங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது எல்லார் வீட்லேயும் நடக்கதான். இப்போ எங்கள் வீட்லேயே 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் குக்கர் சாதம் வச்சுருப்பேன். நானும் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். எமர்ஜென்சிக்கு நைட்டில் சாப்பாடு, மீன் குழம்பு, நண்டு வறுவலுக்கு வச்சுன்னு சொல்லி நைட்டில் சாதம் குக்கரில் வச்சுருந்தேன். அதில் சாதம் லைட்டாக நான் இவர்கிட்ட பேசிகிட்டே இருந்ததெல்லாம் நான் மறந்து போய் எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு விசில் ஆயிடுச்சு. அதில் லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அடி பிடிச்ச மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் என்னடா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நான் யோசித்து பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு. அடி பிடிச்சாவே ஸ்மெல்லு வரும். அதுவும் குக்கர்லாம் சொல்லவாங்க வேணும், அந்த மாரி இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டப்புன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நான் மேலாக இருந்த சாதத்தை எடுத்திருந்து நான் வச்சதே 1 கிளாஸ் தாங்க. அதிலே அடி பிடிச்சிருச்சு. அது அப்படியே வேற கிணத்துல எடுத்துட்டா. அப்படி இருந்தால் அடி பிடிச்ச இந்த ஸ்மெல்லு லைட்டாக ஒரு வர மாதிரியே இருக்குனாரு. அப்புறம் அப்படி எனக்கு யோசனை தோணுச்சு, நான் இது ஏற்கனவே செஞ்சிருக்கேன். ப்ரெட்டு இருக்குல்லங்க, நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ப்ரெட்டு தான். அதை அந்த ஒரு பீஸ் அப்படியே எடுத்து அந்த சாதத்து மேலே வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லே இருக்காதுங்க. நான் இதை இவரே கேட்டார், என்ன ஸ்மெல்லே இல்லை அப்படின்னு. இந்தமாரி செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக ஸ்மெல்லே இருக்காதுங்க. இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ எனக்கு ரீசெண்டாக இப்போ இந்த கை சரியில்லாமல் போனதுக்கு நான் யூஸ் பண்ணது தாங்க. இது நான் ஆக்சுவலாக நான் ஒருத்தவங்க செய்யும் போது தான் பார்த்தா. அப்போ கூட நினச்சேன், என்னடா இவங்க இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எந்தெந்த நேரத்தில் பயன் ஆகுதுன்னு அதாவது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. நான் அப்போ கூட என்னாக்கா சத்த நேரத்தில் அது கையில் போட்டு பிசையிறது
விட்டு நீ வர மிக்சியில் வேற போட்டு எடுக்கிறியே அப்படின்னேன் நான். அப்போ தெரியல, செஞ்சு பாரு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ நேற்று தாங்க செஞ்சேன் இதை நான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்க பூரி கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு. சரி கொஞ்சம் கை தான் சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த அக்கா யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நான் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேங்க. நம்ம சாதாரண சட்னி அரைக்கிற மிக்சி ஜாரு பெருசு கொஞ்சம் இருக்கும்ல, அதில் நான் மாவு கம்மியாக தாங்க போடுவேன். ஏன்னா தம்பிங்களுக்கு காலை டிஃபன் மட்டும்தானே பூரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவு திட்டமாக தான் போடுவேன். அதில் கொஞ்சம் மாவு போட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயும் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு 2 சுற்று தாங்க சுற்றினேன். நிஜமாக சொல்கிறேன், ஓரளவுக்கு தேவையில்லாங்க. ஏன்னா ரொம்ப மாவு நம்ம கையில் பிசைகிற மாரியெல்லாம் வரல. எனக்கு கை சரியில்லாதனால நான் அதில் போட்டேன். நான் எல்லாமே கலந்து ஓரளவுக்கு பக்குவமாக வந்துருச்சுங்க. ஓரளவுக்கு நல்ல பக்குவமாக வந்துருச்சு. அதை எடுத்து நான் வேறு பேஷனில் மாற்றி லைட்டாக தான் பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சேன். செமையாக வந்ததுங்க பூரி. நல்லா பஃப்புன்னு சூப்பராக வந்துச்சு. இந்தமாரி நீங்களும் அதுமாதிரி இந்தமாரினா மிக்சியில் போட்டு பாருங்கள். நம்ம கையில் பிசைகிற டைமை விட மிக்சியில் நல்லாவே டைம் கொஞ்சம் நம்மளுக்கு சேவாகவும் ஆகுது. அதாவது தண்ணி அதிகமாக ஆகிடுன்ற மாரி ஆகிடும். சில பேருக்குலாம் நம்ம எடுத்தோடனே தப்புக்குன்னு தண்ணி ஊற்றுறதுனால அதிகமாக ஆகிடும் சில பேர்த்துக்கெல்லாம். இதில் நம்ம திட்டமாக தான் ரவுண்டு தான் ஊற்ற போகிறோம், ஏன்னா நம்ம மிக்சியில் போடுறதுனால. அதனால் எடுத்து அதை நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 பிசைஞ்சு தான் அப்புறம் தண்ணி பத்தாதான்னு பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி தெளிப்போம். ஆனால் இந்தமாரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது இது. ஏன்னா கையில் நம்ம பிசையும் போது தண்ணி இந்த அளவுக்கு போதும் அப்படின்ற பக்குவம் நம்மளுக்கு வந்துடும் மிக்சியில் போட்டு எடுத்தாவே. சில பேர்லாம் மாவு இது பண்ணுறதுக்குன்னே அதுக்கு தனியாக மிக்சிலாம் இப்போலாம் நிறைய வந்துருச்சு. ஆனால் நான் வீட்டில் சட்னி அரைக்கிறதுலே நான் இந்தமாரி செஞ்சு பார்த்தேன், செமையாக இருந்துச்சுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம காலையில் எழுந்து பசங்களை ஸ்கூலுக்கு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாம்பார் வைப்போம், கூட்டு வைப்போம், எல்லாத்துக்குமே பருப்பு வேகப்படுவோங்க. ஏன்னா இப்போ நான் நார்மலாக இப்போ நான் மதிய நேரத்தில் சமைக்கிறதா இருந்தால் பருப்பு வேக வச்சு தாங்க செய்வேன். இதே காலை நேரத்தில் பசங்களுக்கு சமைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நான் குக்கரில் தான் வைப்பேன் பருப்பை. ஏன்னா நான் மதியானம் சமைக்கிறதுனால கொஞ்சம் ஊற வச்சுப்பேங்க பருப்பை. ஊற வச்சுட்டு நான் செய்யறதுனால எனக்கு டக்குன்னு வெந்துடும். ஏன்னா நான் வீட்டில் தானே இருக்கிற பொறுமையாக செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஊற வச்சு வேக வைப்பேன். ஆனால் காலை நேரத்தில் பசங்களுக்கு நான் ஊற வச்சு நான் வேக வைக்க ரொம்ப லேட்டாகிடும். ஏன்னா பசங்க காலையில் 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, அதனாலன்றதுனால என்ன செய்வேன், குக்கரில் வைப்பேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வைக்கும்போது குக்கருக்கு வெளியில் பாதி தண்ணி இருக்குங்க. அந்த அடுப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணியாக ஆகிடும். ஆனால் நான் அப்படி செய்யவே மாட்டேங்க. எனக்கு என்னென்னா திட்டமாக ஃபஸ்ட்டு திட்டமாக தண்ணி வைக்கணும். 1 கிளாஸ் பருப்புனா அதுக்கு 2.5 கிளாஸ் தண்ணியாவது வைக்கணும். ஏன்னா பருப்பு நல்லா வெந்து வரணும். அதை விட மெயினாங்க பருப்பு தண்ணி அதிகமாக இருந்தாலுமே பொங்கி வராதுக்கு என்ன ஃபஸ்ட்டு செய்யணும்னா அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக பெருங்காய கட்டியோ இல்லை பெருங்காயத்தூளோ போட்டு நீங்கள் வேக வைங்க. செம்மையாக இருக்குங்க. குக்கர்லேருந்து தண்ணி வெள்ளவே வராதுங்க. மோஸ்ட்லி எனக்கு குக்கர்லேருந்து நான் தண்ணி வெளில வர வைக்க மாட்டேன். இது இந்த மெத்தட் நான் பருப்புக்கு மட்டும் இல்லைங்க, நான் மட்டன் வேக வைக்கும் போது இதேமாரி தான் செய்வேன். சில பேர் மட்டன் வேக வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக 4 பக்கமும் வெளியில் வரும். ஆனால் நான் அந்தமாரி எனக்கு வரவே வராது. ஏன்னா அதுலேயும் நான் மஞ்சத்தூள் போடுவேன், 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவாங்க. நம்ம எண்ணெய் ஊற்றினாலுமே மஞ்சத்தூள் போடலனாலுமே எண்ணெய் ஊற்றினாவே பொங்கி வரவே வராது. அந்தமாரி நம்மளுக்கு பொங்கி வந்தால் அடுப்பு ஃபுல்லாக வீணாயிடுங்க. காலையிலே நம்ம பசங்களை கிளப்புற அவசரத்தில் இது வேறு ஒரு சைடு பொங்கி வந்ததுன்னா காலையில் நம்மளுக்கு அடுப்பெல்லாம் வீணாயிடுச்சுனாவே டென்ஷன். அதில் தாங்க ஃபுல்லாகவே போய் இந்த அடுப்பு இப்படி ஆகிடுச்சு, இது க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு தான் தோணும். அதனால் இந்தமாரி நீங்கள் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பொங்கவே பொங்காது. அவ்வளோதாங்க. இந்த 3 டாபிக்குமே ரொம்ப பயனுள்ளதுங்க. இதை நான் யூஸ் பண்ணதாங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணாமலாம் நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது 4 பேர்கிட்ட சொல்லணுன்றதுனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்க, நான் உங்கள்கிட்ட பேசிட்டே சாப்பிட்டு முடிச்சு எட்டைக்கு எடுத்து வச்சுட்டு சரி உட்காந்து பேசுவோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, இன்னும் அவங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கல. அது நான் வாங்கலான்னு கூப்பிட்டா வரவே இல்லை. இதுக்கப்புறம் போய் அவங்கள சாப்பிட வச்சு நான் டியூஷன் கிளப்பி விடணும். நிறைய வேலை இருக்குங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.